ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிஎஸ் கெமிஸ்ட்ரி இந்த 2 கோர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இந்த டைம்ல முடிஞ்சு போச்சு சார் அப்படின்றது தான் உண்மை. ஃபைனல் ரவுண்டு முடிஞ்சு க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படின்றத இந்த நம்ம பார்க்க போறோம். சார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 11 and 12 இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு. எழுதுனா இந்த சீட்டை நீங்க எடுக்கலாம். அருமையான வந்து ஒரு கோர்ஸ் பிஎஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் 32 சீட்டு தான். இதுல ஆர்ஜிஆர்ல சேர்ந்த ஒரு மாணவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுல பெருமையா இருக்கு. ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய குழந்தைங்க இந்த ஐஐடியில போறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஃபைனல் அலாட்மெண்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரி ரவுண்ட்ல லாஸ்ட் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரல்ல 385ல முடிஞ்சிருக்கு. ஃபீமேல் ஒன்லில வந்து பார்த்தீங்கன்னா 200ல முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் வந்து 228ல முடிஞ்சிருக்கு. ஃபீமேல் ஒன்லில அகைன் இடபிள்யூஎஸ்ல வந்து 334ல முடிஞ்சிருக்கு. ஓபிசி என்சில பொறுத்தவரைக்கும் 193ல முடிஞ்சிருக்கு. ஓபிசி என்சிஎல் வந்து ஃபீமேல் ஒன்லில வந்து 105ல முடிஞ்சிருக்கு. எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 203ல முடிஞ்சிருக்கு. எஸ்சி ஃபீமேல்ல வந்து பாத்தீங்கன்னா 231. எஸ்டில வந்து ஜெண்டர் நியூட்ரல்ல 118ல முடிஞ்சிருக்கு. பிடபிள்யூ கேண்டிடேட்லையும் என்சிஎல், எஸ்சிஏ கேண்டிடேட், எஸ்சிஇஏ என்னது சார்னா ஸ்போர்ட்ஸுக்கு, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒன்று அந்த சீட்ஸ் ஏற்கனவே இருந்த நம்பர் மாறாம அப்படியே இருக்கு. 3, 1, 4, 8ல முடிஞ்சிருக்கு. சரி, இது வந்து பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து 876ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல ஜென்ரல் நியூட்ரல் இருக்கு. ஃபீமேல் ஒன்ல 773ல முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் ஜென்ரல் நியூட்ரல் வந்து 290 இருக்கு. இடபிள்யூஎஸ் வந்து ஃபீமேல் ஒன்ல வந்து 334 வந்து கெமிஸ்ட்ரிக்கு. ஓபிசி என்சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நியூட்ரல்ல வந்து 498. தென் ஃபீமேல் ஒன்லி வந்து 279. எஸ்சிக்கு வந்து 439ல முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு ஃபீமேல்ல வந்து பார்த்தீங்கன்னா 333ல முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 227ல முடிஞ்சிருக்கு. ஃபீமேல்ல வந்து பார்த்தீங்கன்னா 263ல முடிஞ்சிருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கும் டிஃபரன்ஸ் வந்து எதுவுமே வந்து ஃபைனல் ரவுண்ட்ல எதுவுமே மாறல அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி நானும் வந்து பார்த்தீங்கன்னா 2027ல சீட் எடுக்க முடியுமா சார்? இதுக்கு ட்ரைனிங் யார் கொடுப்பா அப்படின்னா நீங்க கவலையப்படாதீங்க. ஆர்ஜிஆர்ல இப்பத்துல இருந்து படிக்கணும்னு படிக்கலாம். +2 முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் ஆன்லைன் ட்ரைனிங்கும் இருக்கு. இப்பத்துல இருந்தே ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா உடனே 86918693 இல்ல 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா ஆர்ஜிஆர்ல கோமட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த கோமட் என்ன ப்ரோக்ராம்னா நீங்க மல்டிபிள் எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்றதுக்கு ஒரே ட்ரைனிங் தான். ஆர்ஜிஆர்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமட் 2027ல ஜாயின் பண்ணீங்கன்னா போறோம். உங்களுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க சொல்லுங்க, அந்த எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ரைட்டா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடு, இங்கிலீஷ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கேட்பாங்க எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் இல்ல, நீட் எழுதலாம், ஜிஇ மெயின் எழுதலாம், ஐஎம்யூ செட் எக்ஸாம்ஸ் எழுதலாம், பிட்சாட் எழுதலாம், எஸ்என்யூ எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஏட்ரிபிள்இ எக்ஸாம்ஸ் எழுதலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா விஐடி ட்ரிபிள்இ எக்ஸாம்ஸ் எழுதலாம், எஸ்ஆர்எம் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதலாம், மணிப்பால் எக்ஸாம்ஸ் எழுதலாம், அந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ், கியூட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ட்ரைனிங் கோமட் 2027 கீழே நீங்க சிங்கிள் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணா போறோம். மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்றதுக்கு ஆர்ஜிஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ரைட்டா, நம்பர் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த நம்பர்ல கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.